கோதுமை மாவை வச்சு எப்படி கிறிஸ்பியாகவும் ஹெல்த்தியாகவும் போண்டா செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மழை காலத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸாக வந்து இதை சாப்பிடலாம். டீயோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் டு எம்எஸ் குக்கிங் 69 சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மழை காலத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் கிறிஸ்பியாகவும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷு தாங்க இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். கோதுமை மாவை வச்சு போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது போண்டா வித்து காஃபியோ டீயோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க அதுதான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட என்னென்னலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா, வெங்காயம் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இஞ்சி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். டேஸ்டெல்லாம் சேஞ்ச் ஆகாது, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் நம்ம போண்டா செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு போண்டா செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள், தூள் உப்பு. நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டாச்சு. இப்போது கருவேப்பிலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பச்சை மிளகா வந்து ரொம்ப கம்மியாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படின்றக்காக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகா. நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைய இருந்துச்சு அப்படின்னா பச்சை மிளகா போடவே தேவையில்லை, அதுக்கு பதிலாக வரமிளகாத்தூள் மட்டுமே போடலாம். அதுவே வந்து போதுமானதாக தான் இருக்கும், காரம் இருக்கும். நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த போண்டா வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் அப்படியே மேலே வந்து மொறுமொறுன்னு உள்ளே வந்து அப்படியே சாஃப்டாகவே இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இடியாப்ப மாவு, அதாவது பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போதே நமக்கு ரொம்ப திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படின்னு தோணும், அது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதனால நம்ம ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கோம், ஒரு 1/4 கப்பு 1/2 கப்பு வந்து இடியாப்ப மாவு சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா அந்த கிரிப்ஸி கொடுக்கறக்காக தான் வந்து நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெசரி விடணும். நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். அப்படி இருந்தால் அது கொல கொலன்னு இருந்தால் நமக்கு போண்டா வரும். ஆனால் ரொம்ப கொல கொலன்னு இருக்கும்போது வந்து தண்ணி அதிகமாக குடிச்சிடும், எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும், அது சொல்லிட்டேன். அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். போண்டா வந்து சூடாக சாப்பிடும்போது மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சுத்தியால் வச்சு தான் உடைக்கணும், அந்தளவு ஹார்டாக மாறிடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பெசரி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கணும், அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் இஷ்டப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிட்டா வந்து சேராது, வயிறு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்க வேணாம். என்ன சோடா உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறது. இப்போ நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்க போகிறேன். ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக தாங்க நான் சேர்த்துருக்கேன். சும்மா நம்ம போட்டோம் அப்படிங்கிற பேருக்காக சேர்த்துக்கிட்டா போதும், நிறைய சேர்த்துக்காதீங்க, வயிறெல்லாம் புண்ணாயிடும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து கலந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்பவும் கெட்டியாக இல்லை, ரொம்பவும் கொல கொலன்னு கிடையாது. எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கள்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்ககிட்ட கீரை இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை இருந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை, அதனால் சேர்த்துக்கல. இன்னொரு டைம் வீடியோ போடும்போது முருங்கைக்கீரை வந்து எப்படி போண்டாவில் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ நீங்கள் கோதுமை மாவுலேயே போண்டா செய்யும்போது சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. நல்லா ஹீட் ஆன உடனே இதை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, பக்கோடாவும் இதிலே செய்யலாம். நம்ம கடல மாவில் தான் பக்கோடா செய்யணும் அப்படின்றது கிடையாது, கோதுமை மாவுலேயே பக்கோடா செய்யலாம். இதே கன்சிஸ்டன்சியை வச்சு அப்படியே நம்ம அதுக்கும் செய்யலாம். இதை வந்து நம்ம பெருசு பெருசாக உருண்டையை நம்ம எடுத்து போட போகிறோமா சுடுறதுக்கு, ஆனால் அதை வந்து பிச்சு பிச்சு போட்டோம்னா அதுதான் பக்கோடா. ஒரே மாவில் நம்ம 2 செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நிறைய புகை வர்ற அளவுக்கு நான் எண்ணெய் ஹீட் படுத்திட்டேன். அதனால் அடுப்பை வந்து லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப லைட்டாக ஆன் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ரொம்ப நேரம் எண்ணெயை காய விட்டீங்க அப்படின்னா போட்டுறாதீங்க, டக்குன்னு வந்து கருகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரம் அடுப்பே வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சட்டி தீப்பிடிச்சி எரிஞ்சு அடுப்பே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் இப்போ வந்து புகை நிறைய வரனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டாக எண்ணெய் ஆறினோடனே திரும்ப காய வச்சு நம்ம போண்டாவை சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண அந்த போண்டா மாவு வந்து போட்டாச்சு. எப்படி கொதிச்சு வருது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே லைட்டாக வெந்த உடனே பரட்டி பரட்டி விட்டு நம்ம எல்லா போண்டா மாவுமே போண்டா சுட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி சூப்பரா வந்திருக்குன்னு. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நன்றி.